Milky Mist Paneer. Milky Mist Paneer. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. இந்தியா கொண்டு வரக்கூடாது. இந்தி எங்களுக்கு தேவையில்லை. ஹிந்தி படிச்சா இன்னொரு லாங்குவேஜ் தானே படிச்சுக்கலாம்ல. அவனை தமிழ் படிக்க சொல்லுங்க. சர்வே பண்ணதுக்காக நம்ம கத்து வச்சுக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் திணிக்க வேணாம், கத்து வச்சுக்கலாம். இப்போ அவங்க இப்போ எல்லாரும் இப்போ மத்திய அரசு சொல்றாங்களா, மத்திய அரசு திணிக்கிறாங்கன்னா வேண்டாம். அப்படியே தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியல. அப்படியே வைக்கலாம். தமிழ்நாட்டில் தமிழ் படிச்சுட்டே வேலை இல்லை. ஹிந்திக்காரன் வந்து எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு போயிட்டான். தமிழ்நாட்டுக்காரன் எங்கே போகிறதுனே தெரியல. அதாவது மத்திய அரசோட கொள்கை என்னன்னா தமிழை ஒழிக்கணும். அதுதான் இப்போ மும்முனை கொள்கைன்னா தேசிய கொள்கை எதுக்கு இங்கே தேவை? நமக்கு தேசியத்துக்கு நமக்கு என்ன வேலை இருக்குது? இந்த இந்திக்கு முன்னாடி உலகத்திலே முதல் மொழி எதுனா தமிழ் மொழி தான். அவங்களுக்கு வந்து இந்த தமிழ் மொழி அங்கீகாரம் பண்ணி இந்தியா லெவல் ஃபுல்லாக எல்லாத்தையும் படிக்க சொல்லு. அதுக்கப்புறமா இந்தியா நாங்கள் பற்றி யோசிக்கிறோம். ஹிந்தி வேணும். தமிழ்நாட்டில் ஹிந்தி வேணுமா வேண்டாமா? தாவகையான்றான். இது வந்து பெரிய மொழியாக்கி அவன் சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து உலகம் ஃபுல்லாக எல்லா நாட்டையும் முட்டாளாக்குன மாரி தமிழ்நாட்டையும் முட்டாளாக்குறது தான் பிஜேபியோட கொள்கை. அதனால எந்த ஜென்மத்திலும் பிஜேபியோட கொள்கை எடுப்படாது. ஹிந்தியை கற்றுக்கிட்டோம், மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தால் தான் காசுன்னு சொல்கிறாங்களே அவர் மத்திய அமைச்சர். அது எப்படி பாருங்க? அது கண்டன ஆர்ப்பாட்டம் இருப்போம். ஏன் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காரு? தப்பா எப்படி? தப்புங்க, மிக தப்பு. முதல்ல கொடுத்தாதானே இங்க படிக்க முடியும். ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு? இப்படிதான் பண்ணுவோம் அப்படின்றாங்க. விடக்கூடாதுங்க, விடவே கூடாது. மராட்டி பேசுறான், குஜராத்தி பேசுறான், ஆந்திரா தெலுங்கு பேசுறான். எல்லா மாநிலத்துக்கும் அவனுக்கு மொழி இருக்கு. இந்தியா எந்த மாநிலத்தோட மொழி? ஒரு மாநில மொழியே இல்லாத இந்தி எப்படி தேசிய மொழியாக்கப்படும்? தமிழ் எல்லாம் மறந்துடுவாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல. ஹிந்தி கற்று வச்சுன்னா பொழைச்சிக்கலாம். அவர் நல்ல சட்டம் தான், அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஹிந்தி படிச்சிங்கன்னா நல்லா படிக்கலாம். ஹிந்தி தான் இப்போ பெஸ்ட்டு உண்மையா. தமிழ் என்னாச்சும் போய் நவுருன்னு நான் சொல்ல போலன்றேன். எனக்கு ஒன்றுமே புரியல. நீ சொல்ல எதனால் பண்ணிட்டோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் இங்கிலீஷ் அது போதும். தமிழை வச்சு நம்ம தமிழை வளர்த்துக்குவோம், இங்கிலீஷை வச்சு தமிழை சேர்த்து உலகம் ஃபுல்லாக வளர்த்துக்குவோம். தேசிய கல்விக் கொள்கையை இங்கே பின்பற்றினாதான் நாங்கள் காசு தருவோம் அப்படின்னு மத்திய அமைச்சர் சொல்கிறாரு. அப்படின்னா என்ன தேசிய கல்விக் கொள்கைனா? தமிழ் இங்கிலீஷோட சேர்த்து ஹிந்தியும் படிங்க, அந்த சட்டத்தை கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட்டை நாங்கள் செட்டில் பண்ணுறோன்ற. இது எப்படி பார்க்குறீங்க? அது வந்து ஏற்றுக்கிற முடியாது. இந்தியை கொண்டு வரக்கூடாது. எதுக்கு? இந்தி எங்களுக்கு தேவையில்லை. ஹிந்தி படிச்சா இன்னொரு லாங்குவேஜ் தானே படிச்சுக்கலாம்ல. அவனை தமிழ் படிக்க சொல்லுங்க. சூப்பர். தமிழ் மொழியை அங்கே வைக்க சொல்லுங்க. உலக பழமையான தொன்மையான மொழி, உலகத்துக்கே மூத்த மொழி, அதை படிக்க சொல்லுங்க. நாங்க ஹிந்தி படிக்கிறோம். சூப்பர். அப்படி படிச்சா ஓகே, சந்தோஷமா செய்யலாம். தமிழ் படிச்சா போதாதா? ஹிந்தி வேற சேர்த்து வேற படிக்கணுமா? நம்ம இங்கிலீஷே வர மாட்டேது சில பேருக்கு, ஹிந்தி வேற பேசணுமா? வராது. நான் தமிழ் மட்டும் பேசினா மட்டும் போதும் எங்களுக்கு. தமிழ் போதும். தமிழ் ஹிந்தி திணிக்க பார்த்தா நாங்க படிக்க தேவையில்லை, அவ்வளவுதான். ஹிந்தி படிக்கணுங்கிறது வந்து அவங்கவுங்க விருப்பம். அப்படிதான் நான் பார்க்குறேன். இப்போது நான் இங்கே இருக்கிறேன், இங்கே படிக்கிறேன், இங்கே வேலை பார்க்குறேன், அது வேறு விஷயம். திடீர்னு ஏதோ ஒரு இதுக்காக வெளிநாட்டு போடுறேன், இல்லைன்னா நம்ம மாநிலம் போடுறேன். போகும்போது எனக்கு அங்கே கற்றுக்கணுன்னா அதை கம்பல்சரியாக சொல்லலை, கற்று வச்சுங்க, யூஸ் ஆகும். இப்போ என்னோட ஸ்டேட்டு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. எனக்கு மலையாளம், நான் மலையாளம் பேசுவேன். ஏன்னா நான் கற்று வச்சுக்கிறேன். நான் படிக்கல, எழுத தெரியாது, எனக்கு பேச தெரியும். அதே மாதிரி தான் இப்போ நான் வெளியில் மாநிலத்துக்கு போகிறேன்னா கற்றுக்கிட்டு நம்ம அங்கே போய் சர்வே பண்ணிக்கலாம். இப்போ அவங்க இங்கே வந்து சர்வே பண்ணலையா? இப்போ நீங்கள் ஒரு இவர் செக்யூரிட்டி எடுத்துங்க, இல்லை நான் நார்மலாக ஏதோ ஒரு பீப்புள் எடுத்துங்க. அங்கேருந்து வந்தவன் பையா எப்படி இருக்குன்னு கேட்டால் சொல்லுங்கள் பையான்றான். ஏன்னா அவன் ஹிந்தி பேசுகிறவன தமிழே பேசுகிறான். அவனை நம்ம கற்றுக்க சொல்லலை, நீ இங்கே வந்தால் கற்றுக்க தான் ஆகணும் அப்படின்னு சொல்லலை. ஆனால் அவன் கற்றுக்கிறான், ஏன்னா அவனுக்கு சர்வே பண்ணணும். ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சர்வே பண்ணிக்கலாம். சர்வே பண்ணதுக்காக நம்ம கற்று வச்சுக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் திணிக்க வேணாம், கற்று வச்சுக்கலாம். இப்போ எல்லாரும் இப்போ மத்திய அரசு சொல்கிறாங்களா, மத்திய அரசு திணிக்கிறாங்கன்னா வேண்டாம். அப்படியே தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியல. அப்படியே வைக்கலாம். தமிழ்நாட்டில் தமிழ் படிச்சுட்டே வேலை இல்லை. ஹிந்திக்காரன் வந்து எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு போயிட்டான். தமிழ்நாட்டுக்காரன் எங்கே போகிறதுனே தெரியல. ஆனால் பஸ்ஸில் வர்றோம், பாதி சீட்டுக்கு மேலே ஃபுல்லாக ஹிந்தி தான். ஒரு 4 பேர் தான் தமிழ்நாட்டு பசங்களோ பொண்ணுங்களோ உட்காந்துருக்கோம். மற்ற சீட்டே இல்லை. சீட்டு வராது.
அதான் ஃப்ரீ பஸ் விட்டுட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஓகே தான். பட் அதுலேயுமே ஹிந்திக்கார பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு அதுக்கு தான் நிறைய இடம் இருக்கே தவிர நம்ம நின்றுக்கிட்டு போகிறோம். ஒரு குழந்தைய வச்சுட்டு போனாலும் நின்றுட்டு தான் போகிறாங்க, முதியவங்களாக போனாலும் நின்றுட்டு தான் போகிறாங்க, கர்ப்பிணியாக இருக்காங்க. நம்ம தமிழ் பேசுகிறோம் செய்கிறோம் எந்திக்க சொல்லி உட்கார சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. இதில் ஹிந்தியை வந்து எப்படி கொண்டு வரதுன்னு தெரியல. இந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தாதான் நாங்க அதுக்கான நிதியே தருவோம்னு மத்திய அமைச்சரே ஏன் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காரு? தப்பா எப்படி? தப்புங்க, மிக மிக தப்பு. முதல்ல கொடுத்தாதானே இங்க படிக்க முடியும். ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு? இப்படிதான் பண்ணுவோம் அப்படின்றாங்க. விடக்கூடாதுங்க, விடவே கூடாது. நல்ல வயசானவன், நீங்க எல்லாம் இளமை, இதை செஞ்சே ஆகணும். நீங்க ஹிந்தி வேண்டாம், ஹிந்தி வேண்டாம் வேண்டாம். இதோட நோக்கம் என்னன்னு சொன்னால் தமிழ் அழிக்கணும். அதாவது மத்திய அரசோட கொள்கை என்னென்னா தமிழை ஒழிக்கணும். அதுதான் இப்போ மும்முனை கொள்கைன்னா தேசிய கொள்கை எதுக்கு இங்கே தேவை? நமக்கு தேசியத்துக்கு நமக்கு என்ன வேலை இருக்குது? நம்ம தான் உலக லெவலில் போயிட்டுருக்கோம். இங்கிலீஷை படிக்கிறோம், தமிழை படிக்கிறோம். இங்கிலீஷ் இருந்தாவே இந்த உலகம் ஃபுல்லாக நம்ம சுற்றி வர போகிறோம். இந்தியா ஆப்டால் அது என்ன மொழி? அது இந்தின்றது வந்து ஒரு நேஷனல் மொழியே கிடையாது. அவனு சொல்லிட்டு கிடக்கிறானு. அதுக்கு முன்னாடி இந்த இந்திக்கு முன்னாடி உலகத்திலே முதல் மொழி எதுனா தமிழ் மொழி தான். அவனுக்கு வந்து இந்த தமிழ் மொழி அங்கீகாரம் பண்ணி இந்தியா லெவல் ஃபுல்லாக எல்லாத்தையும் படிக்க சொல்லு. அதுக்கப்புறமா இந்தியா நாங்கள் பற்றி யோசிக்கிறோம். தமிழை முதல்ல இந்தியா ஃபுல்லாக நேஷனல் மொழி ஆக்கி எல்லா இந்திக்காரன் எல்லாத்தையும் படிக்க சொல்லுங்கள். அவன் படிச்சுட்டானா, ஒரு மாதம் அவன் படிச்சுட்டானா அந்த இந்திய 10 நாளில் நாங்கள் படித்து காட்டுறோம் நிச்சயமாக. அப்போ இந்திக்கும் தமிழுக்கு என்ன வித்தியாசம்னா, தமிழில் வந்து இலக்கண மொழி நிறையா அகராதிகள் எல்லாமே இருக்குது. முன்னோர்கள் நம்ம அதாவது உலகம் தோன்றதுக்கு முன்னேறே தோன்ற மொழின்றான் தமிழ் மொழி. இது வந்து நம்ம தமிழர்களே இன்னும் முழுமையாக அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு இந்திக்காரன் என்ன தெரியும்? இந்தின்றது என்ன சும்மா சாதமாக ஷா ஹூஹா கே ஓஹா கே ஓஹா தாவுஹான்றான். இது வந்து பெரிய மொழியாக்கி அவன் சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து உலகம் ஃபுல்லாக எல்லா நாட்டையும் முட்டாளாக்குன மாரி தமிழ்நாட்டையும் முட்டாளாக்குறது தான் பிஜேபியோட கொள்கை. அதனால் எந்த ஜென்மத்திலும் பிஜேபியோட கொள்கை எடுப்படாது. தமிழகத்தில் இனி தமிழர்கள் தான் ஆளுவாங்க, தமிழ் தான் வளரும். ஹிந்தி கண்டிப்பாக வேணும் தான். அது இருந்தால் நம்ம தேசியத்துக்கு ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே சேர்ந்துருந்தால் தான் வாழ்க்கையில் நடந்து முடியும். அது கன்ஃபார்ம் தானே, அது ஒன்றும் இல்லையே, தப்பே இல்லையே. வேற ஹிந்தி படிக்கலாம், ஹிந்தி படிக்கலாம், ஒன்றும் இல்லை. ஹிந்தி படிக்கலாமா இல்லை கட்டாயமாக்கலாமா? ஹிந்தி படிக்கலாம், கட்டாயம் கூட ஆகலன்னா கட்டாயம் அதை இருக்க கூட சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா எப்போ தேவைப்படும்ல, இப்போ உங்களுக்கும் தேவைப்படும், நமக்கும் தேவைப்படும். ஹிந்தினா எங்கே போனாலும் நம்ம எப்போ ஊரை விட்டு ஊருக்கு போகிறோம், அந்த டைமில் ஹிந்தி பேச தெரியாது சில பேருக்கு. இப்போ நீங்கள் கற்றுக்கிட்ட உங்களுக்கு நல்லது இல்லை, நமக்கும் நல்லது. நம்ம உருது தான், நம்ம ஹிந்தி கூட நம்ம கற்றுப்போம். இப்போ ஓன் இன்ட்ரெஸ்ட்ல ஹிந்தி கற்றுக்கிறது வேற. நீ கண்டிப்பாக வேணும், படிச்சு தான் வேணும் அப்படி இல்லை. கட்டாயமாக ஒரு பேச்சுக்கு நீங்கள் எங்கே ஊருக்கு போகணும், அதுக்காக நம்ம அதுக்காக கற்றுக்கலாம். கட்டாயம்னு சொல்லி நம்ம ஊருக்கு வேணும்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கவுங்க ஊரில் அதான் கரெக்டாக இருக்குல்ல, நம்ம ஊருக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். நம்ம எல்லாமே இங்கே சேர்ந்து தான் இருக்கும். முஸ்லீம், இந்து, அந்த கிறிஸ்டின் எல்லாம் சேர்ந்துருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஊரில் அவங்கவுங்க சேர்ந்துருக்காங்க. அதே நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு நம்ம எங்கே போனால், இந்தி ஊருக்கு போனால் கூட அந்த ஹிந்தி பேசுறதுக்கு கற்றுக்கணும்னு சொல்கிறதுக்காக நம்ம போகலாம். புரியுதா? அது நம்ம இங்கே கற்றுக்கிட்டா நமக்கு போகிற ஊரில் நமக்கு நல்லது. நான் ஹிந்தி எதுக்குறவன், தமிழ் தான் வேணுங்க. தமிழ் வேணும். ஏன் அப்படி? தமிழர் தான் வேணுங்க, ஆசைப்படுறேன். ஹிந்தி கற்றுக்கலாமா இல்லை? இல்லை, ஹிந்தி கற்றுக்க வேணாம், நம்ம வேணும். ஹிந்தி 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 படிக்கலாம். ஏன், எதுக்காக ஹிந்தி? நான் ராஜஸ்தான்கார் தான். ராஜஸ்தான்கார், ராஜஸ்தான் ஆள்னா. ஓகே ஓகே, ராஜஸ்தானா? ஹிந்தி ஓகேவா? இங்கே தமிழ்நாட்டில் ஹிந்தி தேவைதானா? இல்லை இல்லை, தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்கணுமா வேண்டாமா? நான் நம்மளுக்கு பிஸ்னஸ் தனியாக இருக்கு இப்போ. ஓகேயா, ஹிந்தி இங்கே தமிழ் உள்ளவங்களும் ஹிந்தி கற்றுக்கலாமா? கற்றுக்கலாமா? படிக்கணுமா? கற்றுக்கலாம். ஹிந்தி வேணும். தமிழ்நாட்டில் ஹிந்தி வேணுமா வேண்டாமா? நம்மளுக்கு ஹிந்தி படிக்கலாமா வேண்டாமா? படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை யூஸ் தானா? எப்படி யூஸ் தான் ஹிந்தி படிச்சா. இப்போ திடீர்னு நம்ம அவங்க நாட்டுக்கு போகிறோன்னா ஒரு ஹிந்தி தானே பழக முடியும். அதனால் ஹிந்தி படிக்கிறனால யூஸ். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஹிந்தி படிக்கலாம், ஹிந்தியை கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும்னு சொல்கிறது அது வந்து நம்மளோட விருப்பம் தான். அது நம்மளுக்கு தேவைன்னா படிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஊருக்கு போகிறோம், ஒரு பிரச்சனை இப்போ தெரிஞ்சவங்க இல்லை இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த ஊரில் போய் நம்ம பழகி போகும்போது அந்த ஹிந்தி வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்தப்படுத்தணும். ஸோ ஹிந்தி படிக்கலாம். ஓகேவா? ஹிந்தி படிக்கலாம்ண்ணா. ஏன்னா இந்த ஊரில் வந்து தமிழ்காரங்களாம் அவ்வளோ பேர் இல்லை. அங்கே ஹிந்திக்காரங்க, இங்கே ஹிந்திக்காரங்க. இன்னும் ஒரு 10 வருஷத்துல அவள் தான் தமிழ்காரங்களை தான் பார்க்க முடியாது, ஹிந்திக்காரங்களை நிறைய பேர் பார்க்கலாம். அதனால உங்களை மாதிரி அவள் தான் ஹிந்திக்காரங்க நம்ம பேட்டி எடுப்போம். இப்போ நீங்கள் எப்படி தமிழ்காரங்க தமிழ்நாடு அப்புறம் ஹிந்திக்காரங்களை பேட்டி எடுக்க வேண்டியதான். படித்தா நல்ல யூஸ் தான். ஹிந்தி வேண்டாம் மட்டும் தான், ஹிந்தி எல்லாருமே தான் தடுக்கிறோம். ஹிந்தி வந்து எல்லாருக்கும் தெரியுமா? நம்ம மக்களுக்கு யாருக்கும் தெரியும் ஹிந்தி அந்த அளவுக்கு? நம்மளுக்கு தெரிஞ்சு தமிழ்
ஓரளவா இங்கிலீஷ் தெரியும், அவ்வளோதான். ஹிந்தி அந்த அளவுக்கு நமக்கு யாருக்கும் தெரியாது. ஒரு ஹிந்தியை கற்றுக்கிட்டோம், மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தால் தான் காசுன்னு சொல்கிறாங்களே ஒரு மத்திய அமைச்சர், அது எப்படி பார்க்குறீங்க? அது கண்டன ஆர்ப்பாட்டம் தெரிவிப்போம். ஹிந்தி படித்து அது வேண்டியதில்லை, தமிழ்நாட்டுக்கு அது வேண்டியதில்லை. ஹிந்தி தமிழ் கணக்கு தான் போகும். ஹிந்தி எதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு? தமிழே போதாத தமிழில் இருக்கிறவங்களுக்கு ஹிந்தி எதுக்கு? தமிழில் இருக்கிறோம், நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கிறோம், ஹிந்தி நாட்டில் இல்லைல்ல. முதல்ல இதெல்லாம் ஒரு அமைச்சர் நாட்டை ஆள்றாங்க, எப்படி இருக்கணும்னு தெரியாமல் இருந்துன்னு இருக்காங்க. தமிழ் இங்கிலீஷ் படிக்கிறதுனா எதுக்கு இந்தியை சேர்க்குறது? தமிழ்நாட்டில் வந்து தமிழ் படிக்கிறது, ஹிந்தி எதுக்கு? வேண்டாம். ஹிந்தி வேண்டாம். படிக்கிற பசங்களே சொல்கிறீங்க ஹிந்தி வேண்டாம். எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் தானே கற்றுக்கலாம்ல? கற்றுக்கலாம். அதை வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? அதை வச்சு இந்த மாதிரி ஹிந்திக்காரன் இந்த தான் பேச முடியும். பேசுறதுக்கே சிரமப்படுறோம் இங்கே பேசுறதுக்கு. ஹிந்தி படிக்கலாங்கிறது அது ஒரு மொழி தானே, கற்றுக்கலாம். அதை நம்ம மூலதனமாக ஆக்கக்கூடாது, திணிக்கக்கூடாது. ஆமாம், திணிக்கக்கூடாது, கற்றுக்கலாம். ஒரு கல்வி அமைச்சரே சொல்கிறார், மத்திய கல்வி அமைச்சர், எங்கள் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கோங்க, அப்படின்னா தான் நாங்கள் நிதி தருவோம், அல்ல அது வரைக்கும் நிதி கிடைக்காதுன்னு சொல்கிறது. அப்போ நம்ம ஏன் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் படித்ததுக்கே வேலை இல்லாமல் இருக்குது. இப்போ ஹிந்தி படித்து என்ன பண்ண போகிறோம்? எல்லா இடத்துலையுமே ஹிந்திக்காரன் தான் இருக்காங்க. இப்போ பொண்ணுங்களுக்கு சப்போர்ட்டும் பார்த்தா தமிழர் இருந்தால் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ ஹிந்திக்கார ஒரு பஸ்ஸில் போகிறாங்க, லேடிஸ் வந்து ஹிந்திக்காரெலாம் இருக்காங்க. லேடிஸ் இது பண்ணால் அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துல ஒரு 100 பேர் இருக்காங்க மொத்தமாக. 100 என்ன பண்ணுவாங்க? பொண்ணுங்களுக்கு சப்போர்ட்டே இருக்காது. ஹிந்திக்காரங்க தான் முக்கால்வாசி இடத்துல, எல்லா இடத்துலையும் ஹிந்திக்காரங்க தான் அதிகம். அதை வந்து ஒழிக்கணும்னா நம்ம அதை ஒன்றும் அவங்களுக்கு சேஃப்டிக்காக ஹிந்தி படிக்கணுன்றாங்களா? அவங்க சேஃப்டிக்காக தான் படிக்க சொல்லுவாங்க. பொலிட்டிக்கலுக்கு தான் இது உள்ள பொலிட்டிக்கல். இப்போ அவங்க உள்ளே வந்துடுவாங்க, ஆஜராகிறாங்க. இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வந்து எல்லா இடத்துலையும் ஹிந்திக்காரன் தான். இப்போ ஒரு முதியோர் யாராச்சும் போய் கேட்டாலுமே ஹிந்தியில் கேட்கான். ஹிந்தி அவங்களுக்கு முதியோருக்கு எப்படி ஹிந்தி தெரியும்? தமிழ் தான் அவங்களுக்கு தெரியும். இங்கிலீஷ் கேட்டால் இங்கிலீஷ் தெரியுமா? தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் தான் தெரியும். ஹிந்தி எங்களுக்கு தேவையே இல்லையே. இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க? மும்மொழி கொள்கை வேணும்ன்றீங்களா? தமிழ் இங்கிலீஷோட தமிழ் இருந்தாலே போதும் தான். இங்கிலீஷ்லாம் தமிழ் மட்டுமே போதும். நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கோம், தமிழ் மட்டுமே போதும். ஏன் நம்ம இங்கிலீஷ் கூட செகண்ட் லாங்குவேஜாக நம்ம ஒரு இடத்துல போய் வேலை பார்க்குறோம், செய்கிறோம். ஹிந்தியுமே வேணும் தான். அதாவது நமக்கு முன்மொழி கொள்கையாக வேணும் அப்படிலாம் இல்லை. நமக்கு முன்மொழி கொள்கையாக தமிழ் இருந்தாலே மட்டுமே போதும். அதுவே நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு மொழியாக இருக்குதுன்னா இப்போது ஃப்ரெஞ்சு எடுத்துக்கிறாங்க. ஃப்ரெஞ்சுக்கு யாராவது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா? இல்லை. அரபி படிக்கிறாங்க, யாராவது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? இல்லை. ஆனால் திணிக்கலை, ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இருக்குது. இப்போ வேறு சிபிஎஸ்சி ஸ்கூலில் போனால் எல்லா ஸ்கூல்லையும் இந்த 3 மொழியும் இருக்குது. ஏதாவது ஒன்று தான் எடுக்கணும் அப்படின்றாங்க. அப்போ யாராவது போராட்டம் பண்ணுறாங்களா? இல்லை, யாரும் இல்லை. அதையெல்லாம் கண்டுக்காதவங்க ஹிந்தி 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 ஹிந்தினா ஹிந்தி நம்ம நாட்டில், ஆமாம், ஹிந்தி நம்ம நாட்டில் இருக்கிற மொழி தான், அதையும் கற்று வச்சுக்கலாம், அது தப்பு இல்லை. அதுதான் என்னோட கருத்து. இல்லாமல் ஹிந்தி திணிக்கிறாங்க கட்டாயமாக்குறதுங்க வந்து தவறு தான். அது எல்லா விஷயத்துலையும் நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு குழந்தைக்கு ஊட்டுறது வேற, ஊட்டி தான் ஆகணுங்கிறது வேற. நம்ம கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்றது பிடிச்சி சாப்பிட்றாங்க. இது இன்னைக்கு வேற வழி இல்லை, இதுதான் வீட்டில் இருக்குது, சாப்பிட்டு தான் ஆகணும்னா அது ஒன்றும் அந்த குழந்தைய சாப்பிடாது. அதே மாதிரி திணிக்கிறதுங்கிறது வேற, கற்றுக்கிறதுங்கிறது வேற. முழுசாவே கரெக்டாக பையில இருக்க சேருதா ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். இதுலேயே வந்து ஜாதி அது இதுன்னு வேற பார்க்குறாங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. நிறைய பேர் ஃபஸ்ட்டு கல்வி படிக்கிறவங்க நிறைய பேர் கரெக்டாக வாங்குறாங்களா சொல்லுங்கள்? வருஷம் வாங்குறாங்களா? யாரோ வாங்க போகிறதில்ல. சில பேர் கிடைக்குது, சில பேர் கிடைக்க மாட்டுது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இது படித்தாதான் இது காசுனா அப்போ எதுக்கு படிப்பு? படிக்கவே வேணாவே, வேலையை படி சம்பாரிச்சிடலாம்ல. வேலை தேவையே இல்லை. இது ஹிந்தி படித்தா காசுனா தேவையில்லை. அதுக்கு வேணாண்ணா. ஹிந்தி படிச்சா தான் காசுனா எதுக்கு? வேணாமே. ஒரு மத்திய அரசுங்கிறது நமக்கு தேவையான அரசு இல்ல. அவங்க நம்மளுக்கு தேவைன்னா அவங்க செய்யணும்லண்ணா. இப்படி பண்ணாதான் நான் செய்வேன் அப்படின்னா அதுக்கு அவங்க செய்யாமலே இருக்கலாம்ல. அப்ப ஏன் செய்யறீங்க? அதையும் சொல்லி காட்டுறீங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு நீங்க சொல்லாமலே இருக்கலாம், செய்யாமலே இருக்கலாம்ல. ரெண்டுமே பண்றீங்க, ரெண்டுமே பண்ணிடுறீங்க. அப்ப நாங்க மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு சுத்துறதா இருக்கு. என்ன பண்றது? ஹிந்தி வரல, நாங்க என்ன பண்றது? தமிழ் தான் வருது, நாங்க என்ன பண்ண முடியும்? நீ பேசுனதா காசுனா வேஸ்ட் தானே. அது ஹிந்தி படிக்கவே தேவையில்லை, வேணாம். மத்திய அமைச்சர் பேசுறாங்களா இல்லையா, உலக மொழி அந்த நம்ம தமிழ் மொழியை படிக்க சொல்லுங்க எல்லாரையும், அதான் நல்லது. மத்திய அமைச்சர் பேசக்கூடாது, அப்படி இந்திய கொண்டு வரணும்னு சொல்லக்கூடாது. மத்திய அமைச்சர் தேசிய கல்விக் கொள்கையை கண்டிப்பா பின்பற்றினாதான் உங்களுக்கு அதுக்கான நிதியை தருவோம்னு சொல்றாங்க. அது தவறான விஷயம் தான் இருக்கும். அப்படியான அவர் அந்த மாதிரி ரீசெண்டான ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காருன்னா அது தவறான விஷயம். ஆனால் அந்த ரிப்போர்ட் நான் பார்க்கல, நான் அது சொல்ல முடியாது. நான் அவர் இப்போ வந்து ஒரு அறிக்கை விடுறாரு, அந்த மாதிரி சைன் போட்டு அறிக்கை விடுறாருன்னா அது ஓகே. இப்படி அறிக்கை விடுறாரு, அது தப்பு சார், எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னு விடுறாராம். ஆனால் அவர் சொல்கிறதுங்கிறது இப்போ நம்ம எல்லாமே சொல்லலாம், சார் இந்த மாதிரி இருக்குது, இதை நீங்கள் ஏற்றுக்க தான் வரணும் சொல்கிறது வேற, அறிக்கை விடுறது வேற.
அறிக்கையில் சைன் போட்டு விடுறது வேற. Rightல தான் சொல்லுங்க. ஆமா, பிரஸ் மீட்ல சொல்றது வேற. நம்ம பிரஸ் மீட்ல 1000 சொல்லுவாங்க, எல்லாம் நடத்தணுமா? எல்லா இடத்துலயும் தான், நம்ம நாட்டு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் தான். அதுதான் கற்று வச்சுக்கிறது. என்னோட விஷயத்தில் ஒரு ஓகே கற்றுக்கலாம், ஹிந்தி மட்டும் இல்லை, மலையாளம் கற்றுக்கலாம், தெலுங்கு கற்றுக்கலாம், கன்னடம் கற்றுக்கலாம். கன்னடத்தில் போடுங்க, அங்கேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணுன்றாங்க சில இடத்துல. ரீசெண்டாக பார்த்த இதை சொல்கிறேன். நாலேஜ் நீங்கள் கற்று வச்சிங்க, இங்கேருந்து சர்வே பண்ணுறீங்க, நீங்கள் கற்று வச்சிங்கன்றாங்க. இங்கேருந்து அங்கே போகிறவங்களும் கற்று வச்சுக்கலாம், அங்கேருந்து இங்கே வரவங்க நம்ம கற்று வச்சுக்கலாம். பசங்களுக்கு அது ஃபியூச்சரில் ஒரு விதத்தில் யூஸ் ஆகும். நல்லா தான் இருக்கு. இப்போ ஹிந்தி இப்போ படிக்கிறது இங்கேயும் ஃபுல்லாக ஹிந்தியாக தான் இருக்காங்க. திரும்ப நம்மளும் படிக்கணுமா? ஹிந்திக்கு இன்னும் தாய்மொழி என்ன இருக்கு? எந்த நாட்டில் எந்த மாநிலத்துக்கு சொந்தமானது ஹிந்தி? மராட்டி பேசுகிறான், குஜராத்தி பேசுகிறான், ஆந்திரா தெலுங்கு பேசுகிறான். எல்லா மாநிலத்துக்கும் அவனுக்கு மொழி இருக்கு. ஹிந்தி எந்த மாநிலத்தோட மொழி? அதை ஏன் தேசிய மொழியாக இது பண்ணணும்? அது எந்த மாநிலத்தின் மொழி சொல்லு, அப்பதான் நாங்க சொல்ல முடியும். இல்ல எந்த மாநிலத்துக்கு சேராத ஒரு மொழியை நீயா ஒரு மொழியா உருவாக்கி அது தேசிய மொழின்னா என்ன அர்த்தம்? அதையும் தமிழ்நாட்டுக்குள்ள எந்த நாட்டுக்குள்ளேயும் சொல்லு, அதுக்கு மொழி கொண்டு வரக்கூடாது. அது எந்த மாநிலத்தை சேர்ந்த மொழி? முதல்ல அதுக்கு பதில் சொல்லு. ஒரு மாநில மொழியே இல்லாத ஹிந்தி எப்படி தேசிய மொழியாக்கப்படும்? நம்ம ஏன் படிக்கணும்? ஹிந்தி எதுக்குங்க? ஹிந்தி எதுக்குங்க? கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூட எடுத்துட்டு வாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஏன் பிரைவேட் ஸ்கூல்காரங்களுக்கு தான் ஹிந்தி கிளாஸ் இருக்கு. தனியா கொண்டு வந்தா ஓகே, கவர்மெண்ட் இதுக்கு. ஆமா, இப்போ ஹிந்தி கிளாஸ்னு ஒன்று தமிழ் மீடியம் ஸ்கூலுக்கு இல்லையே. பிரைவேட் ஸ்கூல்ல மட்டும் தானே ஹிந்தி கிளாஸ் இருக்கு. கவர்மெண்ட் மீடியம் தமிழ்ல இல்ல இல்லையே. அதுவும் காசு இருக்கிறவங்க தான் படிக்கிறது. ஆமா, பணம் இருந்தா தானே அதுவும். அதெல்லாம் எதுவும் இல்லைல்ல. தமிழ் எல்லாம் மறந்துடுவாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல. ஹிந்தி தான், ஹிந்தி கற்று வச்சிங்கன்னா பொழிச்சிக்கலாம். அவர் நல்ல சட்டம் தான், அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஹிந்தி படிச்சிங்கன்னா நல்லா படிக்கலாம். ஹிந்தி தான் இப்போ பெஸ்ட்டு உண்மையா. தமிழ் என்னாச்சும் போய் நவுருன்னு நான் சொல்ல போலன்றேன், எனக்கு ஒன்றுமே புரியல. நீ சொல்ல போலன்றேன். தமிழில் பேசுனா கூட தெரிய மாட்டேன் யாருமே. நல்ல ஹிந்தி படிக்கிறதே சிறந்த நல்லதுதான். ஹிந்திக்காரங்களும் நம்ம இப்போ ஊருக்கு நம்பி வராங்கன்னா அவங்கள நம்ம தான் பார்த்துக்கணும். சில பேர் என்ன நினைப்பாங்க, வடக்கென்ஸ் சொல்லிட்டு துரத்தி அடிப்பாங்க. இப்போ நம்ம வந்து இப்போ ஹைட்டான டவர்னா கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பெரிய டவர்னா இப்போ நம்மளால அவ்வளோவா யாரும் செய்யறது இல்லை. இப்போ ஹிந்திக்காரன் தான் அவ்வளோ ஹைட்டாக இருந்து அவ்வளோ எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் பார்த்து அவங்க மேலே ஏறி ஒரு நல்லது செஞ்சு சுத்தமாக வேலை செய்கிறாங்க. அவங்களாக நம்ம வந்து இப்போ நம்ம ஊரை நம்பி வராங்கன்னா நம்ம தான் பார்த்துக்கணும். சில பேர் இருந்தால் ஹிந்திக்காரங்கடா வடக்கென்சர் அடிச்சு சொத்தங்கடாடுவாங்க. அது வந்து தப்புன்னு. அது நம்மள மாதிரி மனுஷன். நம்மளும் அதே மாதிரி 1000 ரூபா கொடுக்குற இடத்துல 500 ரூபா கொடுத்தா அவங்க வேலை செஞ்சுட்டு போயிடுறாங்க நம்ம தமிழ் ஆளுக்கு பதிலாக. இது வந்து உண்மையில கண்டிக்கத்தக்கதான். அதாவது எனக்கு நிதி அவங்க எங்கிருந்து கொடுக்குறாங்க? மத்திய அரசாங்கம் நிதி எருந்து கொடுக்குறாங்க. ஜிஎஸ்டி வரி போடுறோம், தொழில் வரி போடுறோம், எல்லா வரியும் போடுறோம். இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டை விட எந்த ஸ்டேட்லேருந்து வருமானம் மத்திய அரசுக்கு அதிகமாக போகுது? தமிழ்நாட்டிலேருந்து தான் போகுது. நம்ம கொடுக்குறத அது பங்கீடு பண்ணி மற்ற மாநிலத்துக்கு கொடுக்குமே நம்ம கொடுக்க போகிறோம். அவன் வந்து மத்திய அரசு தனிப்பட்ட முறை நமக்கு ஒன்றும் கொடுக்கல. நம்ம கொடுக்கறது அவன் கொடுக்க போகிறான். அவன் நிதியாக கொடுக்கணும், நம்மளுடைய வரி அவன் கொடுக்காம நிறுத்தி என்ன பண்ணுவான்? தமிழ்நாட்டினுடைய வரி நம்ம முதலீடு பண்ணுறோம், ஜிஎஸ்டி வரி கட்டுறோம், எல்லாம் பண்ணுறோம். இதை வந்து நாங்கள் வந்து மத்திய அரசுங்க கொடுக்கல. நம்ம இதை வச்சு நாம் ரன் பண்ண முடியாதா? நம்ம நாட்டினுடைய வரி கூட அதிகமாக போட்டு தப்பு இல்லை. தமிழ்நாட்டில் வரி கூட அதிகமாக போட்டு அதை வச்சு நம்ம தமிழ்நாட்டை ரன் பண்ண முடியாதா? இப்போ பேரறிஞர் அண்ணா வந்து இருமொழி கொள்கை தான் முக்கியம்னு சொல்லி ஒரு 50 வருஷமா இருந்துச்சு. அந்த டைம்ல ஒரு தேவையான ஒன்று. இந்த டைமு கொஞ்சம் வளர்ற நாடுங்கிறப்ப திரும்ப ஏன் ஹிந்தி கொண்டு வந்தா என்ன? ஹிந்தி வந்து ஹிந்தின்றது ஒரு முக்கிய. ஹிந்தி வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஹிந்தின்றது ஒரு பெரிய முக்கியத்துவமே கிடையாது. என்ன இப்போ ஹிந்தியை வச்சு நம்ம வளருன்னு சொன்னால் நம்மளால அங்கே போகணும், மற்ற ஸ்டேட்டுக்கு போகணும். இப்போ இங்கே என்ன நடக்குது? மற்ற ஸ்டேட்டுக்காரன் ஃபுல்லாக இங்கே தான் வந்து வேலை செய்கிறான். நம்ம நாளுக்கு வேலை இல்லாமல் அவன் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா தமிழ் தான் நேஷனல் ஆக்கணும். அப்போ ஹிந்திக்காரன் ஃபுல்லாக இங்கே தான் வந்து வேலை செய்கிறான். இப்போ தமிழ்காரன் ஃபுல்லாக அவன் ஆரம்பத்தில் அங்கங்கே போனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்திக்காரன் ஃபுல்லாக தான் எல்லா இடத்துலையும் தமிழுக்கு வேலை இல்லாதவங்க இந்தியா தான் வேலை செய்கிறான். அப்போ தமிழ் தான் நேஷனல் மொழி ஆக்கணும். இந்திக்காரன் ஃபுல்லாக இங்கே வரும்போது அவன் தமிழ் தெரிஞ்சுட்டு வந்தால் பிரச்சனை இல்லைல்ல. அப்போ இந்திய கற்றுட்டு நம்ம அங்கே வேலை, அவனே இங்கே வேலை இல்லாமல் இங்கே வரான். அப்போ நம்ம இந்தியை படித்து நாம இங்கே வேலைக்கு போக முடியும்? தேசிய கல்விக் கொள்கையே வேண்டாம், தேவையே இல்லை. தேசிய கல்விக் கொள்கைன்றது தேவையே இல்லை. நமக்கு தமிழ் இங்கிலீஷே போதும். தேசிய கல்விக் கொள்கை அவன் மற்ற ஸ்டேட்டில் வச்சுக்கிட்டோம், எதனால் பண்ணிட்டோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் இங்கிலீஷ் அது போதும். தமிழை வச்சு நம்ம தமிழை வளர்த்துக்குவோம், இங்கிலீஷை வச்சு தமிழை சேர்த்து உலகம் ஃபுல்லாக வளர்த்துக்குவோம். Milky Mist Paneer. Milky Mist Paneer. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. MCR Pure Cotton Club. Formals and casual shirts.